என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். எழில் வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உனை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிர்ந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிர்ந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்பது தம் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. கிறிஸ்துவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு சாட்சியாக ஜீவிப்பது நம் கடமை. நம் வீட்டில், வேலை பார்க்கும் இடத்தில், ஆலயத்தில் மற்றும் நாம் சந்திக்கும் அனைவருக்கும் நம் கிறிஸ்துவுக்கும் சாட்சியாக வாழ அவர் எதிர்பார்க்கிறார்.
நம் வாக்கினால் மட்டுமின்றி நம் செயலிலும் அவருக்கு சாட்சியாக வாழ்வோமானால் நமக்கு எதிராக ஒருவரும் நிற்க முடியாது. எல்லாமே நமக்கு இயேசுவில் உண்டு. நாங்களும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக எங்கும் ஜீவிப்போம் என மகிழ்ச்சியோடு பாடு. தேவா உன் சாட்சி நான். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் 47 முதல் 50 வரை. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தபோது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர்.
என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயன்படுத்தினது. பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் சோஸ்திரிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் தரும் அளவில்லா ஆசீர்வாதங்களை எடுத்துரைக்கும் பாடல் இது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என தேவன் தமது ஜனமாகிய நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் வீட்டில் சுகமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். உன் சந்ததி நன்மையால் திருப்தியாகும். இவ்விதமான ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோமாக. இயேசு கிறிஸ்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டி இந்த பாடலை பாடுகிறோம். உன் ஜன்னல் பளிங்கிலாகும்.
எதிரிகள் விழுவார்கள். உன் கொம்பு மென்மேலும் உயருமே, களஞ்சியம் நிரம்பிடும். முன் மாறி பின் மாறி பெய்யுமே, உன் தோட்டம் எங்கும் வண்ண பூக்கள் பூக்குமே, கனிகளாகும் காய்கள் காய்க்குமே. உன் தோட்டம் எங்கும் வண்ண பூக்கள் பூக்குமே, கனிகளாகும் காய்கள் காய்க்குமே. உன் ஜன்னல் பளிங்கிலாகும், உன் வாசல் வெளியிலாகும், உன் வீட்டில் வெளிச்சம் வெளிச்சமே. அஞ்சாத வெட்கமில்லை, துஞ்சாத துக்கமில்லை, உன் நெஞ்ச இனிமையில்லை. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்றால் அவரை முற்றிலுமாக பின்பற்ற வேண்டும். அவரை போல பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் அவரை முற்றிலுமாக பின்பற்ற வேண்டும். அவரை போல பரிசுத்தமாக வாழ வேண்டும். அவர் தரும் பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவை போன்றும் அன்பும் மனதுருக்கமும் நமக்கு வேண்டும். அவர் பாதையில் எப்போதும் நடக்க வேண்டும். நம் இயேசுவை போல சாந்தமும் தாழ்மையும் வேண்டும். நமக்கு விரோதமாக குற்றம் செய்பவர்களை மன்னிக்கும் சிந்தை வேண்டும். ஜெபத்தின் ஆவியால் நிறைய வேண்டும். எல்லா இந்தியர்களும் எல்லா தேசத்தார்களும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இந்த நற்குணங்கள் யாவையும் பெற்றுக்கொள்ள தேவனிடம் வேண்டுதல் செய்யும் அருமையான இனிய பாடலை தனிப்பாடலாக பாட வருகிறார் ரோசி. உம்மை போல மாறணுமே ஏசையா.
நித்தியமும் அழிவின்மையும் அதிதர்சனமுள்ள ராஜனுமாய் தம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவர்களுக்கு கனமும் மகிமையும் சதாகாலிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பர்வதங்கள் தோன்றும் முன்னே நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னே நீயே அனாதியான என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர் நான். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஜீவிக்கும் நித்தியமானவர். எல்லா கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். நம்மை என்று பாதுகாக்கும் பார்த்தா பரமானந்த குணாளன், ஆதத்தின் பாவமில்லாத மனுவேலன், ஞானத்தின் அதிபதி, மனிதரை மீட்க மனிதனாக வந்த கருணாகரன், ஆடுகளின் உண்மை மேய்ப்பர், தேவன்களுக்கு கருணாகர பெருமான், கிருபை நிறைந்த தேவன், எல்லாவற்றிற்கும் மேலான அனந்த ஞானஸ்வரூபன், மிகுந்த தாழ்மையோடு பணிந்து வணங்கி பாடுகிறோம். அனந்த ஞானஸ்வரூபம்.
நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம் தேவன் சொல்லுகின்றார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றெல்லாம் சங்கீதக்காரன் பாடுகின்றான். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்றான். இந்த நேசு மிக்க நல்லவர், அவர் என்றும் போதுமானவர் என்று ஒரு பக்தன் பாடுகின்றான். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் இல்லை. அவரே நம்மோடு என்றும் கூட இருந்து நம் தேவைகளெல்லாம் முற்றுமாக சந்தித்து சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி வழி நடத்துவார். அவரே நமக்கு என்றுக்கும் போதுமானவர். உலக இரட்சகர் ஆலய பாடற்குழுவாக நாங்களும் இயேசு கிறிஸ்துவின் கருத்தான அன்பு எங்களுக்கும் என்றும் போதும் என்று இந்த மலையாள பாடலை பாடுகின்றோம். இந்த பாடலின் தமிழாக்கம் பாடபுத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வல்லபா.
வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வெளிப்படுத்தினல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 14ஆம் வசனங்கள். பக்கம் புதிய ஏற்பாட்டில் 338. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு 4 ஜீவன்களும் மூப்பர்களும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் உடையதாயிருந்தது. அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சூரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்காசுகளையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜாதிகளிலும் ஜனங்களிலும் மிகுந்து எங்கள் தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று இந்த புதிய பாட்டை பாடினார்கள். பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையை ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்தின் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரம் உள்ளவர்கள் அவற்றுள் அடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய ஆட்டுக்குட்டியானவருக்கு சோசிரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்கள் வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களை தொழுது கொண்டனர். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்வுலகத்தின் சிற்றின்பங்களுக்காக அர்ப்பண சந்தோஷங்களுக்காக நாம் நித்தியமான பேரின்ப வாழ்வை இழந்து போகாதபடி கவனமாக ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் காலங்கள் முடியும் முன்பாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் அன்புடன் அழைக்கிறார். இன்றைய இயேசுவிடம் வந்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்பி வருந்தி கூப்பிடுகிறார். இன்றைய அவரிடம் வந்து சேருங்கள். இந்த ஆழமான கருத்தை விளக்கும் அருமையான பாடலை பாடுகிறோம். Have you counted the cost?
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. என்னை ஏன் இவ்வளவாய் நேசிக்கிறீர் என்று நான் ஆண்டவரிடம் கேட்டேன். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இயேசு தன் முழு மனதோடு சொல்கின்றார். என் வாழ்க்கையில் இயேசுவோடு நடக்கும்போது பல முறை தவறி விழுகிறேன். ஆனாலும் அவர் என்னை தூக்கி விடுகிறார். ஒவ்வொரு நாள் காலை எழுந்ததும் இன்று இயேசுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். எனினும் எப்போதும் அவரை துக்கப்படுத்துகிறேன். ஆனாலும் அவர் என்னை கரங்களை உறுதியாக பற்றி கொள்கிறார். என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. என் தகப்பனே, ஏன் என் மீது இத்தனை அன்பு? இயேசுவின் அளவில்லாத அன்பை விவரிக்கும் ஒரு பாரம்பரிய ஹிந்தி பாடலை பாடுகின்றோம். இந்த பாடலின் தமிழாக்கம் பாடல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது.
அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட்ட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்றெல்லாம் கர்த்தர் தாவீது ராஜா தேவாதி தேவனை ஓயாமல் துதிக்கின்றான். கர்த்தர் சிருஷ்டித்த சகல கிரியைகளும் அவரை போற்றி துதிக்கின்றன. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ? அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மை நான் துதித்திடுவேன் என்று ஒரு பக்தன் பாடுகின்றான். தருவே உலக இரட்சகர் ஆலய பாடகர் குழுவாக நாங்களும் கடவுள் தந்துள்ள நாவினால் இன்னிசையோடு நம் தேவனை துதித்து பாடுகிறோம். காண மலர்கள் பூவதின் மடல்கள் இயேசுவை போற்றுதே.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக ஒரு பாடறிஞருக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ எல்லாம் படித்தாங்களா? சரி. இன்றைக்கி அங்கேருந்து கொஞ்சம் பேர் நிறைய எங்கள் பையங்க பங்கு பெற முடியல. அங்கே வந்து ஏன்னு சொன்னால் அங்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, பேராயர் வந்திருக்காரு எங்கள் சர்ச்சுக்கு. எங்கள் சர்ச்சு இடித்து புதுசாக கட்டுறோம். அதுக்கு ஆரம்பத்துக்காக இன்றைக்கி இப்போ பேராயர் வந்ததுனால அங்கே அந்த நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நான் கொஞ்சம் பிந்தி வந்தேன். மிகவும் அருமையாக பாடினார்கள். நல்ல முயற்சி. இந்த ஆராதனைக்கு செய்தி கொடுக்குமாறியாக திரு ராஜாமணி அவர்களை நான் கேட்டுக்கொண்டேன். ராஜாமணி யூத் ஃபார் கிரைஸ்ட் திருநெல்வேலியுடைய டைரக்டராக இருக்காங்க. கிறிஸ்துக்கு வாலிபர், கிறிஸ்துக்குள் நான் தப்பாக எழுதிட்டேன். கிறிஸ்துவுக்கு வாலிபர் இயக்கம். இங்கே இந்த பிள்ளைகள் போய் ஒரு ஒரு மெகா கோயிலில் பாட்டெலாம் படித்தாங்க. இப்போப்பா சம்திங் மே கடைசியில் மேலே படித்தோம். ஒரு 250 மெம்பர்ஸ் ஸ்கொயரில் நம்முடைய பிள்ளைகளையும் சேர்த்து பாடுபடி வச்சுருந்தாங்க. கோயர் சென்ட் ஒரு எங்கள் வீட்டுக்கு அவங்க ஊழியம் விதமாக சந்திக்க வரும்போது திரும்பி ஞாபகம் வந்துச்சு. என் கோயர் சென்ட்டை பேச வரலான்னு கேட்டேன். உடனே சந்தோஷமாக வந்துட்டான். சரி, சின்ன சபை தான், வாங்க, உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னே வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த பாடல்கள் சார்பாக ஒரு சிறிய நினைவு பரிசாக ஒரு சில இந்த கொயர் சென்டை ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து வழக்கமாக ஒரு போட்டி வச்சுருக்கோம். ஆப்சென்ட் ஆகாமல் வந்தையா அந்த ப்ரைஸ். இந்த 3 பேர் வந்திருக்காங்க, ஆப்சென்டாக வந்தாங்க. வாங்க, யாரெல்லாம்? இந்த பாடல்களுக்கு வந்து அர்த்தத்தோடு படிக்கணும்னு எப்பவுமே நான் சொல்கிறேன். எனக்கு வழக்கம், எனக்கு அது ரொம்ப இஷ்டம். அதனால் இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஒவ்வொரு பாடலும் எந்த பாட்டு வசனத்துலேருந்து ஆதாரமாக இருக்கப்பட்டது ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 6 பேர் எனக்கு பெயர் அனுப்பியிருந்தாங்க. வாங்க. நன்றி.